ஐயா எனக்கு போடுங்க, அம்மா எனக்கு போடுங்க சொல்லுவாங்க. அங்க பதவி கொஞ்சம் உட்காந்துட்டாங்களோ, நீங்க யாரு, என்ன நடந்தது, அப்படி ஒன்றும் இல்லையே, நாங்க அப்படி சொல்லலையே, இப்படியே சொன்னோம். ரணில் ஆட்சியே ஓகே, அவரே இருந்தாலும் ஓகே, அவரே இருந்தா ஓகே. இதை தவிர்த்து வேற ஒருத்தவங்க புதிதா வரணும்லாம் ரணில் அவரை விட அரசியல் டெக்னிக் ஒரு தந்திரசாலி அரசியல் யாருமே இல்ல. தந்திரவாதி அந்த அரசியல் உள்ள ஒரு பக்கம் யாருக்குமே இல்ல. தங்களுக்கு தான் தாங்க சொத்து சேர்க்க போறாங்க. என்ன செஞ்சாலும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்க தான் போறாங்க. கையெழுத்து கும்பிடுறேன், உண்மையா சொல்றேன், கையெழுத்து கும்பிடுறேன். மஹிந்த ராஜபக்சா இருக்கலாம், கோத்தபாயா இருக்கலாம், எவனா இருக்கலாம், வரக்கூடாது. பாத்தீங்கன்னா இப்ப ஜனாதிபதி தேர்தல் வரப்போது நம்மோட நாட்டினுடைய முன்னேற்ற பாதைக்கு தற்போது இருக்கிற தலைவர்கள்ல யார் வந்தா நல்ல, இல்லைன்னா புதிதா ஒரு தலைவரை மக்கள் விருப்பப்படுறாங்களா, இதைதான் நாங்க மக்களிடமே கேட்க போறோம். இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம், இதைதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோவை பாருங்க. ஜனாதிபதி தேர்தல்ல யார் இந்த முறை வந்தா நல்ல நினைக்கிறீங்க? தேவையில்லாத சரி கொடுக்கறது இல்லையா? சரி அண்ணா, ஓகே, நன்றியா. நன்றி. என்ன பொறுத்தவரையில தமிழ் மக்களுக்கு யார் வந்தாலும் எல்லாம் ஒன்றுதான். ஆனா பெருமளவு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தால் நாடு இன்னும் முன்னோக்கி செல்லும்னு நினைக்கிறேன். ஏன் அவரை நீங்க சொல்றீங்க? அதுக்கான காரணம் சர்வதேச ரீதியிலையும் பொருளாதாரத்தை நன்கு திட்டமிடக்கூடிய ஒருவராக இருக்கு. ரணில் ஆட்சியே ஓகே, அவரே இருந்தாலும் ஓகே, அவரே இருந்தா ஓகே. இதை தவிர்த்து வேற ஒருத்தவங்க புதிதா வரணும்லாம் ரணில் அவரை விட அரசியல் டெக்னிக் ஒரு தந்திரசாலி அரசியல் யாருமே இல்ல. தந்திரவாதி அந்த அரசியல் உள்ள ஒரு பக்கம் யாருக்குமே இல்ல. ஓகே, அது பாடப்புத்தகத்திலே இருக்கு. ஓகே, அவரே இருக்கட்டும். சரி, அவர் அரசியலை கொண்டு போறதுக்கான ஒரு டெக்னிக் அவருக்கு தெரியும். அதனால அவரே இருக்கட்டும், அவரே வழி நடத்தட்டும். அரசு யாரு வந்தாலும் அவங்க கொள்ளடிக்க தான் போறாங்க, இவங்க தான் போறாங்க. இல்லைங்களா? தங்களுக்கு தான் தாங்க சொத்து சேர்க்க போறாங்க. என்ன செஞ்சாலும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்க தான் போறாங்க. ஸோ யாரு மக்களுக்கு எந்த ஒரு பயணம் இல்லைன்னு ரணில் ஒரு அளவுக்கு இருந்த சரிவில் இருந்த நாட்டை ஓரளவுக்கு இப்ப தூக்கி நிறுத்தி இருக்கிறார். உதவி வேற யார சொல்றாரு? ரணில் பரவாயில்ல இருக்கிறது, மற்றாக்கள் செஞ்சதுக்கு இப்படி அவங்க சென்றாலும் ஓரளவுக்கு நாட்டையே மேம்படுத்துறாரு. இந்த சூழ்நிலை உங்களுக்கே தெரியும் தானே. அந்த சூழ்நிலைக்கு இப்ப இருக்க சூழ்நிலை பரவாயில்ல. இப்ப ஜனாதிபதி தேர்தல் வருது தானே, யார் இந்த முறை ஜனாதிபதியாக வந்தா நல்ல மண், இந்த நாட்டுக்கு வந்தா நல்ல மண் நினைக்கிறீங்க? சஜித் அவங்கள வரணும். ஏன் சஜித் அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? பரம்பரையா கடைபிடிப்பார். புதுசா யாராவது இப்ப மஹிந்த ராஜபக்ச, அதே மாதிரி சஜித், கையெழுத்து கும்பிடுறேன், உண்மையா சொல்றேன், கையெழுத்து கும்பிடுறேன். மஹிந்த ராஜபக்சா இருக்கலாம், கோத்தபாயா இருக்கலாம், எவனா இருக்கலாம், வரக்கூடாது. மக்கள் அவ்வளவு துன்பம் துயரம், அவ்வளவு பட்ட வேதனை காணும். சரியா? நாட்டை பிடிக்க மக்களை கொண்டு மிச்சம், வேற ஒன்றும் இல்லை. உள்ளதான் சொல்றேன். நீங்க வீடியோ போட்டாலும் பிரச்சனை, எனக்கு எந்த இதுவும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நாங்க அவ்வளவு துன்பப்பட்டுட்டோம். சரியா? சொத்துக்களை இழந்து எல்லாத்தையும் இழந்து சொந்தம் பண்ண முழுக்க இழந்து நாங்க இவ்வளவு சவியா ரவிச்சுனாங்க. தெரியுமா? கடைசி வரையும் மஹிந்த ராஜபக்சையோ கோத்தபாய ராஜபக்சையோ மற்றது ரணில், சஜித், அனுரகுமார திசாநாயக்க அவங்க வரவே, சஜித் வரணும். சஜித் அவங்க கும்பிட்டு வரவேற்கும் சஜித் வரணும். சரியா? ஏன்னா அவர் டாப்பண்ட பரம்பரை அவர் கடைப்பிடிப்பாருன்னு வடிவா தெரியும். டாப்பண்டவங்களை எப்படி செய்தாரோ அதே மாதிரி. ஆனா சந்திரிகாமா பரவாயில்ல, சந்திரிகாமா நன்மை தான் செய்வார். சரியா? மைத்திரி மண்ணு செய்தான் இல்லைன்னு இல்லை, மைத்திரி மண்ணு செய்ததான். ஆனா சஜித் தான் வரவேறு வந்தா, மக்களுக்கு நன்மை செய்யறவன் வந்தா நாங்க வரவேற்போம். அவன் மக்களுக்கு நன்மை செய்யற பேர்ல கையில உட்காந்துட்டு மக்களை கொண்டு குமிக்கிறானே, அவன் வந்தா கடைசியில மண்ணிக்கே ஏறாது. சரியா? இந்த குறிப்புக்கு ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, அவர் நாட்டை பிடிக்கிறதுக்கு வேலை இல்லை. நாட்டை பிடிச்ச மாதிரி அது கோடிக்கான மக்களை அழிச்சிட்டான், மக்களை காணாமாக்கினான். சரியா? எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க. யாரு கோத்தபாயா அப்படித்தான், மஹிந்த ராஜபக்ச அப்படித்தான், ரணில் பேசுறாமானால். சரியா? ரணில் ஒரு ஏமாற்றுக்காரன், ஏமாற்ற இந்த இயக்கத்தை அழிக்க வச்சது. சரிம்மா? உள்ளதான் சொல்றேன். நான் பயப்படல. யாரு இந்த உயிர் போனா போய் மயில உண்டு. அதை பத்தி மக்கள் சொல்ற கருத்துக்கள் தானே. இதை அவங்க அரசாங்கம் ஏதோ எந்த ஒரு ரீதியிலையும் துன்புறுத்தல. இப்ப
சோசியல் மீடியா பெரிய ஒரு பவர், என்ன நடந்தாலும் உடனுக்குடன் வெளிவந்துடும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது நடந்தாலும் இப்ப இந்த டாக்டர் அர்ச்சனா எடுத்துக்கொண்டாலும் எதுவுமே செஞ்சு கொள்ள முடியல, உடனுக்குடன் வெளிவருது செய்தி. அந்த மனுஷன் நன்மையை செய்ய போய் கடைசி அந்த மனுஷன் எவ்வளவு பிரச்சனை வந்து வருது. டாக்டர் அர்ச்சனா அவங்க சொல்றீங்க, அவர் நன்மையை தான் செய்வாரு. உண்மையா அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா வச்சுன்னா ஏன் அங்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வருது. கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாம் அதை செய்யுங்க தானே, ஏன் அவ்வளவு சனங்கள் துன்பப்படுதுகள். அப்ப அவர் செய்யற நன்மை, ஆனா அதுக்கு தீங்கு விளைவிக்கு தான் சில பேர் திரிகிறாங்க. டாக்டர் அர்ச்சனா அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்ல மனுஷன். நான் அவரை காணல, ஆனா நான் இதுல போன்ல பார்த்துருக்கேன். நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவர் வந்தாருன்னு சொன்னா அந்த ஆஸ்பத்திரி ஒழுங்காரு. இப்ப நிறைய மனிதர்கள் வந்து அவரை பாராட்டினாலும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாலும் ஒரு சில பேர் வந்து அவருக்கு எதிராக வந்து நிறைய கருத்துக்களை சொல்றாங்களே. அதாவது வந்து அவன் என்னன்னா சும்மா இருந்து கையெழுத்து போட்டு போய் உழைக்கிறவனுக்கும் நேர்மையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? இப்ப நான் எனக்கு 53 வயது, ஏன் வந்த விடுத்துக்கணும் நான் உழைக்கணும், நான் தைரியம் இருக்கிறேன். சும்மா சாப்பிடக்கூடாது. சரியா? உள்ளே கண்டாலும் அடிமையா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த அது என்ன கடன் பட்டு, சரியா, கடன் பட்டு தான் இந்த சாமான்லாம் வாங்கி போட்டு வந்துட்டு நான் செய்கிறேன். சரியா? யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. அதாவது வந்து அவன் அந்த மனுஷன் நல்ல செய்வோன்னு பார்க்குறேன், மக்களுக்கு நன்மை செய்வோன்னு பார்க்குறேன். அதுதான் இந்த சிலருக்கு தானே, சில இந்த சும்மா இருந்து சாப்பிட்டு இல்லை, நோகாம உடம்பு நோகாம, அதே தான் இந்த இழுப்பா இருக்கிறது. உண்மையிலே கஷ்டப்பட்டு உடை சாப்பிட்றது அந்த மனுஷன் நன்மையை தான் சொல்லுவாங்க, நல்லதான் சொல்லுவாங்க. அவர் நல்லா இருக்கணும், அவர் வெற்றி பெறணும். அதுதான் நான் இந்த இது. அவர் போற வழி வெற்றியான வழி. அவர் நல்லா இருக்கணும். அவர் இன்னும் முயற்சி எடுத்து இப்படியா ஒருத்த இந்த உலகமா இந்த கேடு கட்ட நாயில அடிச்சு திரட்டி போட்டு அந்த இடம் அந்த ஆஸ்பத்திரி எல்லாருக்கும் நல்லதா அமையணும். எல்லா மக்களுக்கும் அந்த ஆஸ்பத்திரி நல்ல ஆஸ்பத்திரி அமையணும். ஏன்னா மக்கள் அங்கேருந்து இங்கேருந்து அங்கே யாழ்ப்பாணம், அங்கேருந்து சாவச்சேரி, யாழ்ப்பாணம் சாவச்சேரி எவ்வளோ சிலவு இருக்கு, எவ்வளோ கஷ்டம். பக்கத்துல இருந்தா அதில் ஓடி போய் 4 பேர் மாறி பார்ப்பாங்க தானே, எவ்வளோ காசு சந்தரையில காசா இருக்கு இல்லையே. அப்ப சனம் எவ்வளோ துண்டப்படு, சனத்துல காசுல அவங்க வாழ்றாங்க, அது மக்களோட காசுல அவங்க வாழ்றாங்க. சரியா? மக்களை வாழ வைக்கல. கதையில இருக்க மாட்டோம். ஐயா எனக்கு போடுங்க, அம்மா எனக்கு போடுங்க சொல்லுவாங்க. அங்க பதவி கொண்டு உட்காந்துட்டாங்களோ, நீங்க யாரு, என்ன நடந்தது, அப்படி ஒன்று இல்லையே, நாங்க அப்படி சொல்லலையே, இப்படியே சொன்னோம். ஐயா நாங்க இவ்வளவு காலம் கஷ்டப்படுறோம், இவ்வளவு இடம் இவ்வளவு துன்பப்பட்டு வேலைப்பட்டு ஒரு அரசாங்கத்தான ஒரு உதவி எங்களால அவர் அரசாங்கம் எந்த உதவியும் இல்லை. இந்த நான் 30 லட்சம் நான் கடல்ல நிக்கிறேன். ஒரு நாய் வருதா, ஒரு நாய் வந்து கேட்கிறா என்ன இருந்தா என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு எவ்வளவு வேணும், என்ன செய்யணும் இல்லை, ஏன்னா கேட்க மாட்டாங்க. எங்கிட்ட இருந்தா இதுல போட்டாலே 200 ரூபா, ரோட்டுக்கு 200 ரூபா. நாங்க நடந்து நின்றாலும் சரி 200 ரூபா வந்து நிப்பாட்டு 200 ரூபா. அந்த 200 ரூபா உடைச்சு போடுற பாடம் தெரியுமா உங்களுக்கு? இந்த இவ்வளவு விட்டாலும் எனக்கு ஒரு 3000 காசு கிடைக்கும், 2500 3000 காசு கிடைக்கும். அதுவும் மிஞ்சிச்சுன்னா அதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யற, மக்களோட வயிற்றுல அடிக்க நான் அவனை நல்லா கோர்ஸ் பண்ணா வெளிநாடு வழிய காசுல கொண்டு போட்டு நல்லதா இருக்காங்க. சரியா? உண்மையா எனக்கு இப்படி சான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், சத்தியமா நான் எதிர்பார்த்தேன். அது இப்ப கிடைச்சிருக்கேன். சரியா? இப்ப ஒரு தேச துரோகியும் இருக்கவே கூடாது. சரியா? நல்ல நாட்டுக்கு ஒரு நல்ல மனிதன் தான் இந்த நாடு நல்ல சீரா இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் கூட ரோட்ல இருக்க மாட்டான். சரியா? ஒரு பிச்சைக்காரன் கூட ரோட்ல இருக்க மாட்டான், ஒரு கள்ளம் காவாடி இருக்க மாட்டான். சரியா? அப்படி நாடா இருக்கணும், அப்படி நாடு இருக்கணும்னு சொன்னா ஒரு நல்ல மனிதன், மக்களுக்காக வாழ்றவன், மக்களுக்காக செயல்படுறவனா இருக்கணும். அவன் வந்தாதான், அப்படி ஒருவன் வந்தாதான் இந்த நாடு சீரா இருக்கு. இல்ல நீங்க எத்தனை கோடி எனக்கு கடன் வாங்கினாலும் என்னத்தை செய்யறான்னு இந்த நாடு உட்படாது. சரியா? இந்த நாடு உட்படாது. கடன் வாங்க 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 இன்னும் கடனாலதான் போயிருந்த நாடு, மற்றும்படி நாடு உருப்படவே மாட்டேங்குது. ஓகே சொல்லுங்க. ஒன்று சஜித் வரணும், சஜித் தான் எங்களுக்கு தேவை. சஜித் வருவார், கடவுளே அவர் வரவணும். வந்தாரண்டாதான் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வந்தோன்னா வாங்க வீடு வீடா உங்களுக்கு அந்த இதை வாங்கிட்டானே, இந்த இது வாங்கிட்டானே, இத்தனை லட்சம் தானே, அங்கே காணி தானே, இந்த பூமி தானே,
எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எதுவும் நடக்காது. எல்லாம் முடிஞ்ச கதையை உட்காந்துட்டாங்களோ அந்த கதையை நீங்க 5 வருஷத்துக்கு பிறகுதான் திருப்பி ஒரு ஆரம்பம். ஆனா இந்த முறை யாரும் சத்தியமா சொல்றேன், இந்த முறை யாரும் இப்படி போய் சொல்லி வந்து ஓட்டு கேட்பாங்க சேர்ந்த விளக்கு மாதிரி பீட்டை வச்சு நாட்டிட்டு கிடப்போம். உண்மையா சத்தியமா சொல்றோம். ஏன்னா நான் அவ்வளவு கேவலப்பட்டேன். மக்களினுடைய ஆதங்கம், உண்மையான ஆதங்கம் தான். அவ்வளவு துன்பப்பட்டோம். சரியா, இன்னைக்கு சாமான் விற்கிற விலை சொல்லுவாங்க. அந்த நேரம் சாமான் விற்கிற விலைக்கு இன்றைக்கு சாமான் விற்கிற விலைக்கு ஒரு லிட்டர் மரக்கறி என்ன 700 ரூபா. 1 லிட்டர் மரக்கறி என்ன 700. ஒரு குடும்பத்தை கொண்டு ஒரு 3000 காசு ஒரு குடும்பத்தை கொண்டு செலவழி பார்க்கணுமா, ஒரு நாளே பார்க்கணுமா? சரிடா, இப்போ நான் இவ்வளோ பணம் போனேன்னா இந்த பணத்தை எனக்கு 1 லிட்டர் இன்னைக்கு 700 கணக்கு பண்ண 10 லிட்டர் இன்னைக்கு எங்கே போகுது? அதுதான் சீனி ஒரு கிலோ 270 ரூபா. அந்த நேரம் இயக்கமெல்லாம் இருக்க உண்மை விடுதலை புள்ளி இருக்கக்கூட நாங்கள் எவ்வளோ எந்த துன்பம் படல. 1 கிலோ அரிசி 10 ரூபா, 1 கிலோ மா 10 ரூபா, ஒரு அங்கர் பேக்கெட் ஒரு அங்கர் அரை 100 ரூபா. சரியா, 50 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு. ஒரு தேங்காய் 3 ரூபா 2 ரூபா. அப்படிதான் இந்த அரிசியெல்லாம் அப்படிதான். சகல சாப்பாடு 50 ரூபா உழைச்சோம்னா சாமான் வாங்கி போட்டு மிச்சமும் பிடிப்போம். அப்படி ஒரு காலம் வாழ்ந்தாங்க. சரியா, அவனை தேச துரோகி அவனை எல்லாம் அடிக்கே போட்டாங்க. ஆனா அவன் செய்தவங்களுக்கு நன்மை. அவன் மக்களுக்கு எந்த தீங்கும் செய்யல. இந்த சிங்கள மக்களுக்கு ஒரு மக்களுக்கு கை வச்சு சொல்லட்டுமா? எங்களை பிரபாகரன் போயிட்டு சிங்கள மக்கள்ல போயிட்டு ஒரு கை வச்சு எதுவும் தீங்கு செய்தன்னு சொல்லட்டுமா? இது வரைக்கும் செய்ய இல்லை. சரி, ஆனா அவன் வந்து எங்களை தமிழ் மக்கள் எவ்வளவு கொண்டு குமிச்சான். கொண்டு குமிச்சு இன்றைக்கு புள்ளன் இல்லாம கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் புள்ளன் இருக்கு, பிள்ளை தாய் இருக்கு, தாயிலாம் பிள்ளை எவ்வளவு இந்த பாவம் எங்க ஒன்று இடிக்கும் அவனுக்கு, இந்த மைண்டுக்கு இந்த கோட்டை பாய்க்கு. சரியா, ஆனா மற்ற என்ன பேரு அனுரகுமார எங்கட அமைக்கில ஒருவன் கண்ட என்ன ஒதுக்கி அந்த கதையை காய்க்க வேண்டாம், அந்த கதையே காய்க்க வேண்டாம். அந்த கதை காய்ச்சாலே எல்லாம் பற்றி கொண்டு வருவேன். இந்த இப்போ இந்த நல்லூரில் அடிச்சு என்ன டொய்லெட் கட்டுவேன். நான் என்ன பண்றேன், அந்த என்ன பேரப்பா அவர் சாமான் நிறைய கொடுக்குறேன் உதவி செய்யுது தியாகராஜா ஐயாவா? நான் பயப்படல. உள்ளதான நாங்க அவ்வளவு துன்பப்பட்டனாங்க, அவ்வளவு துன்பம் துயரம் பட்டினாங்க. அதான் நான் சொன்னேன். சரி, ஆனா சத்தியமா சொல்றேன், மைண்டையோ கோட்டவாயோ ரணிலோ வரக்கூடாது, வரவே கூடாது. கும்பிட்டு கேட்பேன், வரவே கூடாது. அதான் ஏன்னா நாங்க அவ்வளவு துன்பம். இன்றைக்கு ஒரு நாய் வந்து கேட்கல. இன்றைக்கு நாங்க எங்க இன்றைக்கு ஒரு அரசாங்க காணிலான் இருக்கிறோம். அரசாங்க காணியில ரயில்ல போட்டு எத்தனை வருஷம். எங்களோட மாமியாக்களுக்கே மாமிக்கே 63 வயது. நாங்க சிதம்பரம் இடம் பண்ணி போயிருந்தோம். அங்க போனாலும் அங்க காணிக்கு போனாங்க. அங்க காணிக்கு போனோம்னா நீங்க யாழ்ப்பாணம் போங்க, அங்க காணிக்கிறோம். இங்க வந்து காணி கேட்டாலும் நீங்க வவுனியா போங்க காணி. இது வரைக்கும் ஒரு ஒட்டுப்பரப்பு காணி கிடைக்குது. அப்ப இதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலைதான் அரசாங்கம். அந்த நேரம் நாங்க வாய் துறக்கல. ஆனா இப்ப இந்த வாலாட்டம் இல்லை. இந்த வாலாட்டம் அந்த நாள் கொஞ்சம் பயந்துருந்து நாங்க இப்ப எல்லாம் தெளிஞ்சிட்டோம். சரியா, இப்ப எல்லாம் நல்ல தெளிவா வந்து நல்ல தெளிவா இருக்கிறோம். சரியா, இனி யாரும் வாழ் காட்டினாங்கன்னா நாங்க வாழ் காட்டுவோம் அவங்களுக்கு. எப்படி ஒருத்தருக்கும் சொல்லிட்டு நாங்க போக மாட்டோம். எங்களை சொல்லிட்டு வந்தால் விடவும். அதுதான் சரியா, சூப்பர். தானப்பா. இந்த இது நன்றியா, ரொம்ப நன்றியா. ஓகே.